ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் இன்றைக்கான என்ன அப்டேட் அப்படின்றது பார்த்துக்கலாம். ஓகேங்களா, நம்ம வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருமலா திருப்பதியோட தர்சன டிக்கெட்ஸ் வந்து எவ்வளோ நேரம் டைமிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தர்சன டைமிங் வந்து எல்லாமே வந்து குறைஞ்சிச்சு. ஓகேங்களா, ஸ்பெஷல் என்ட்ரி பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ்லேயே தரிசனம் பார்த்துலாம். லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 2 ஹவர்ஸ்லேயே வந்து தரிசனம் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா, நீங்கள் ஸ்பெஷல் என்ட்ரி 2 ஹவர்ஸில் ஆகுது. அது விச்சுவல் சேவை அந்த தர்சன டிக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 ஹவர்ஸ் ஆகும். ஃப்ரீ தர்சன் டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் கீழ் திருப்பதியில் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கான தர்சன் டிக்கெட் டைமிங் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு 3 மணி நேரம் இல்லை ஒரு 3.5 மணி நேரம். ஓகேங்களா, அவ்வளோதான். 3லேருந்து 3.5 மணி நேரத்துக்குள்ளே தர்சனம் பார்த்துடலாம். நீங்கள் டேரெக்டாக நாங்கள் எங்கேயும் டிக்கெட்ஸ் வாங்கலை, டேரெக்டாக நான் போய் க்யூவில் கலந்து போகிறோம் அப்படின்னா அதுக்கு டைமிங் எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு 5 ஹவர்ஸ் இல்லை 7 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ்லேருந்து 7 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து தர்சனம் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா வந்து டேரெக்டாக நீங்கள் தர்சனத்தில் கலந்துங்கன்னா அந்தமாதிரி ஆகும். நீங்கள் இப்போ போனீங்கன்னா ஒரு நாள் தர்சனம் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரே நாளில் தர்சனம் பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். ஏன்னா நீங்கள் வந்து மார்னிங் டைமில் நீங்கள் போய் க்யூவில் கலந்துட்டு நைட்டுக்குள்ளே தர்சனம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். இதுதான் வந்து இன்றைக்கான அப்டேட். ஓகேங்களா, நீங்கள் சில பேர் கேட்டு ஒரே நாளில் தர்சனம் பார்க்க முடியுமான்னு கேட்டீங்க, கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து க்ரௌட் வந்து கம்மியாக இருக்குது. ஒரு நாளைக்கு தர்சனமே பார்த்தீங்கன்னா 77,000 பேர் தர்சனம் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா, அது வந்து நேற்று அப்டேட் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஏதாவது அக்கமடேஷன் ஏதாவது அவைலபிலிட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அக்கமடேஷன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் வந்து ஒரு அக்கமடேஷன் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. கீழ் திருப்பதியில் அக்கமடேஷன் அவைலபிலிட்டி இருக்குது. அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 ரூம் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, மாதவர் காம்ப்ளெக்ஸில் அவைலபிலிட்டி இருக்குது. யாராவது புக்கிங் பண்ணுறாம தான் புக்கிங் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த அலிபுரி டைம்ஸை பற்றி சொல்லியிருந்தோம். அலிபுரி டைம்லேயே பார்த்திங்கன்னா அங்கே டிக்கெட்ஸ் கொடுப்பாங்களா, அலிபுரி நடைபாதையில் வந்து கீழ் திருப்பதிலேயே வந்து டிக்கெட்ஸ் வாங்கிக்கணும் அப்படியே நடைபாதையில் நடந்து போக முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அங்கே எதுவும் டிக்கெட்ஸ் தரல. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அங்கே எதுவும் டிக்கெட்ஸ் தரல. நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்குற மாதிரி இருந்தால் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசா காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் மாதவர் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணுவாசா காம்ப்ளெக்ஸ்லாம் வந்து டிக்கெட்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அங்கே போய் ட்ரை பண்ணுவாங்க. அங்கே டிக்கெட்ஸ் வாங்கிக்கின்னு நீங்கள் டேரெக்டாக வந்து அலிபுரிலையோ ஃபுட்பாத்லேயோ நடந்து போங்க. ஓகேங்களா, இதோட டைமிங் வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். மறுபடியும் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, அதுக்காக சொல்கிறேன். ஸ்ரீவாரிமேட்டு பொறுத்த வரைக்குமே வந்து 6 to 6 காலை 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நாங்களும் 6 மணி வரையும் அந்த டைமிங் வந்து ஓப்பனில் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து அலிபுரிக்கு போகிறீங்க அப்படின்னா அலிபுரியோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. நைட்டு வந்து 10 o'clock வரையும் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தர்சன டைமிங் வந்து க்யூவில் கலந்துக்கிறோம். க்யூவில் கலந்துட்டு நம்ம கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நம்மளால் ரிட்டன் வர முடியுமா, எமர்ஜென்சினா ரிட்டன் வெளியே விடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பாக விடுவாங்க. நீங்கள் எமர்ஜென்சி ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து அலோட் பண்ணுவாங்க.